பச்சை பயிறு கடைசல் நல்லா பண்ணுவாங்க. கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை பயிறு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? பச்சை பயிறு எவ்வளோ வேணுமோ ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய், 2 தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் வந்துட்டு சாட்டர்டே ஆனால் யூஸ்வலாக கொள்ளு பருப்பு கடைவாங்க, பச்சை பயிறு கடைவாங்க. இது நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பு வேகிற கேப்பில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் பொரிஞ்சதுமே வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போனதுமே நம்ம வெந்த பருப்பை நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு கடையல் ரெடிங்க. இது சுட சுட சாதத்தோடு வந்துட்டு இந்த பச்சை பயிறு கடையலை போட்டுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி